இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம். உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மை அற்றோர் மேலும் மழை பொழிய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரர்களுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாய் செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாய் இருங்கள். உங்கள் பகைவருக்கும் அன்பு செய்யுங்கள். உங்களை யார் வெறுக்கிறார்களோ அவர்களுக்கும் என்ன பண்ணுங்க, ஜெபிங்க என்று ஆண்டவர் சொல்றார். இதை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் செய்து காட்டினார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே மரத்திலே ஆணி அடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப சொல்றார் ஆண்டவர், தந்தையே, இவர்கள் செய்வது என்னன்னு உங்களுக்கு தெரியாது, இவர்களை மன்னியும். யார் சொல்லுவார்? தன் பகைவருக்காக இயேசப்பா ஜெபித்தார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னன்னு உங்களுக்கு தெரியல, இவங்களை மன்னிச்சிடுங்க என்று ஜெபித்தார் தன் எதிரிகளுக்காக. அதை நாமும் செய்ய சொல்லி இன்று ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. 1999 ஜனவரி 23 இந்திய வரலாற்றிலே ஒரு கருப்பு புள்ளினே சொல்லலாம். ஒரிசா மாநிலத்தில் ஒரு மலை கிராமத்தில் ஆசிரியர்கள் ஒரு தம்பதி வந்திருந்தாங்க. இங்கே கிரகாம் ஸ்டெயின் 2 மகன்கள், மனைவி, 4 பேர் இங்கே வந்து இந்த மலை கிராமத்தில் மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்து, நற்செய்தி பணி செய்து, இந்த மக்களை என்ன பண்ணாங்க, அடித்தட்டிலிருந்து மக்களை மேலே கொண்டு வந்தாங்க. இந்த மலைகள் வாழ மக்களுக்கெல்லாம் அடிப்படை வசதி கிடையாது, நாகரிகம் தெரியாது. இந்த மக்களுக்கு கிராமஸ்டே என்ன பண்ணாரு, நல்ல மருத்துவ வசதியை கொடுத்து மக்கள் நல்லா படிக்க வச்சு கல்வி அறிவு கொடுத்து ஆண்டவரை பற்றி போதித்த மக்கள் நல்லா மேலே கொண்டு வந்தாரு. அங்க இருக்கும் சிலருக்கு இது பிடிக்கல. என்ன அவன் அடித்தட்டு மக்களையெல்லாம் மேல தூக்கி கொண்டு வரானே, இப்படியே விட்டா நமக்கு என்ன மதிப்பு, நமக்கு என்ன மரியாதை இருக்க போகுது என்று சொல்லி கிரகாம் ஸ்டெயின் அவர்களையும் அவர் 2 மகன்களையும் உயிரோடு அவருக்கு போன ஜீப்பிலேயே உள்ளே வச்சு உயிரோடு எரித்து சாம்பலாக்கிய இந்த நாள் தான் 23 ஜனவரி 1999. அவருடைய மனைவி சொன்னார், அந்த அந்தமா வந்தாங்க, அங்கே திரும்ப நாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, என் கணவரையும் என் பிள்ளைகளையும் கொன்று அவர்களை நான் மன்னித்து விடுவேன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. அந்த மன்னிப்பும் அந்த குணத்தால் இன்னைக்கும் அவங்க நம்ம பேசுகிற மாதிரி அவங்க நிலைத்திருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு சர்களே,
இன்னைக்கு வாசகம் வேற எந்த கருத்து சொல்ல முடியாது. அவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு மையம். இன்னைக்கு உங்கள் பகைவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு நல்லது செஞ்சா நீ நல்லது செய்ற, என்ன புண்ணியம் அதனால? உங்களுக்கு கெட்டதை செஞ்சா அவங்க நல்லது செய்யுங்க. இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு எடுத்து சொல்றாரு. முதல் வாசகம் பாருங்க பாப்போம். இன்னைக்கு ஆகாபுடைய மனைவி என்ன பண்றா? சூழ்ச்சி பண்ணி நாபோத்தை கொலை செய்கிறார். சூழ்ச்சி பண்ணி கொலை செய்கிறார் நாபோத்தை. இதை எலியா போய் ஆண்டவர் சுட்டி காட்டின ஆகாப் மனம் மாறுறான். எதிரி தான் குடும்பக்காரன் மனம் மாறுறான். அவன் ஆண்டவரை பண்ற அவனை மன்னிக்கிறார், அவருடைய வேண்டுதலை ஏத்துக்கிறார். சோர்களே, எதிரியை அழிப்பதில் அல்ல நமக்கு வெற்றி, எதிரி மனம் மாற வேண்டும். நேற்று வாசம் இல்லையா? ஒரு கணத்துல இருந்தா மறுகணத்தை காட்டுங்கள், மனசு மாறும். ஒருத்தர் நம்ம அடின்னு வச்சுங்களேன், நீ அமைதியா இருங்க. எவ்வளவு காலம் அடிச்சுட்டு இருப்பான் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு காலம் வரும் அவன் யோசிப்பான், என்னன்னா அந்த மனுஷன் நம்ம போட்டு நசுக்கிதான் இருக்கிறவன ஒரு மூச்சு கூட விட மாட்டேங்கிறான். நாம தான் தப்பு செய்யறோமோ ஏற்ற மனம் மாறக்கூடும். ஆண்டவன் சொல்றாரு, அந்த பகைவருக்காக ஜெபியுங்கள். திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் 2ஆம் ஜான் பல்லமன தெரியுங்களா? அது துப்பாக்கில சுட்டான். அவனை தேடி ஒரு ஜெயிலுக்கு போனாரு. போய் சந்தித்து அவனை மன்னிச்சுட்டேன்னு சொன்னார். சகோதரர்களே, எதிரியை மன்னிப்பது, எதிரியை நேசிப்பது, எதிரிக்காக ஜெபிப்பது, எதிரியை அன்பு செய்வது மன மாற்றத்திற்கு பெரிய வழிவகுக்கும். எனவே எதிரியை அழிக்க வல்ல மன மாற்றத்திற்காக நாம் எடுக்கும் செய்தி, நாம் எடுக்கும் முயற்சி கடவுளுக்கு மிக நம்ம நெருக்கமான பிள்ளைகளாக மாற்றும். இந்த வாசகம் பாருங்க. இன்னைக்கு நீங்கள் எதிரிக்காக, பகைவருக்காக, உங்களை துன்புறுத்துவோருக்காக நீங்கள் ஜெபித்தால், அவரை நீங்கள் அன்பு செய்தால் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். கடவுளுடைய பிள்ளையாகும் நாம. எனவே எதிரி செத்து போகணும், அழிவுன்னு நினைக்க வேண்டாம். மனசுமா ஆண்டவரை நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரை, ஜெபியுங்கள். நாமும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுவோம். நமக்கு எதிரியாக மாறுங்க, அவனும் ஆண்டவருக்கான பிள்ளையா மாறுவான். எனவே நாமும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுவோம். நமக்கு எதிரிகளையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்ற ஜெபிப்போம், அன்பு செய்வோம், ஆண்டவருடைய கரம் பற்றுவோம்.